புதுச்சேரி கல்வி அமைச்சரின் தொகுதிக்குட்பட்ட தேட்டாம்பாக்கத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட தேத்தாம்பாக்கம் கிராமத்தில் அரசு ஆரம்ப பள்ளி இயங்கி வருகிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான கட்டிடத்தில் தான் இந்த பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இப்பள்ளியை பொறுத்தவரை போதிய மின் வசதி இல்லை, மழைக்காலத்தில் நீர்க்கசி ஏற்படுகிறது, கழிப்பிட வசதி இல்லை, தரமான குடிநீர் இல்லை என பல புகார்களை பொதுமக்கள், அதாவது பெற்றோர்கள் பல புகார்களை தெரிவித்திருக்கிறார்கள். கல்வித்துறைக்கு இது பல புகார்கள் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே நேரத்தில் அங்குள்ள சமுதாய நலக்கூடத்தில் பள்ளியை மாற்றுவதாக கல்வித்துறை சில மாதங்கள் முன்பு கூறியுள்ளனர். ஆனால் சமுதாய கூடத்திலும் எந்த ஒரு வசதியும் இல்லாதனால் அப்பகுதி மக்களே பணத்தை வசூல் செய்து வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அந்த பள்ளி மாற்றப்படவில்லை. இந்த நிலையில் தான் பெற்றோர் கல்வித்துறையை கண்டித்து இன்று வகுப்பு பொறுப்பில்லாமான பிள்ளைகளை வகுப்புகளுக்கு அனுப்பாமல் பள்ளியை பூட்டி அருகில் உள்ள கலையரங்கத்தில் அரசுக்கு எதிராகவும் கல்வித்துறைக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது அங்கு வந்த போலீசாரும் கல்வித்துறை அதிகாரிகளும் பொதுமக்களை சமாதானப்படுத்தினார்கள். ஆனால் அந்த சமாதானத்தை ஏற்காமல் பொதுமக்கள் தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நன்றி இளமுதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.